ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உயிர்மை ஃபுட் ப்ராடக்ட்ஸோட மில்லட் பாஸ்தா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ராகி பாஸ்தா செய்ய போகிறேன். இந்த பாஸ்தா செய்யறதுக்கு முதல்ல தேவையான காய்கறிகளை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பை பற்ற வச்சு தண்ணி சூடானதும் 2 டிராப் ஆயில் விட்டு பாஸ்தாவை ஒன்னொன்னா போடாம மொத்தமாக கொட்டி ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். பாஸ்தாவை கொட்டும் போது உள்ள இருக்க மசாலா பாக்கெட்டையும் சேர்த்து கொட்டிடாம அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அவங்க கொடுத்துருக்க மசாலா பாக்கெட்லேயே உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால பாஸ்தா வேகும் போது சும்மா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா பேக்கெட்லேயே 5 to 7 மினிட்ஸ் வெந்தா போதுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா சாப்பிடும்போது சுவை சும்மா அட்டகாசமாக இருக்கும். பாஸ்தா 10 நிமிஷம் வெந்ததும் எடுத்து வடிகட்டிட்டு அதிலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிருங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். தோட்ட வேலை வீடியோவாக போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் ஏன் இந்த சமையல் வீடியோ போடுறேன்னா, நாங்கள் ஊருக்கு வந்திருக்க இந்த சமயத்தில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் உயிர்மை ஃபுட் ப்ராடக்ட்ஸுங்கிற பேரில் மில்லட்ஸில் செஞ்ச நூடுல்ஸ் பாஸ்தாலாம் சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் உயிர்மை ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து பாஸ்தா நூடுல்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணோம். எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. நீங்களும் மில்லட்ஸில் பாஸ்தா நூடுல்ஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உயிர்மை ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வாங்கி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கு.